இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, இப்ப எதுக்காக நீங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இருந்தாலும் கவிதாக்கா அவசரப்பட்டு மகாவை அடிச்சிருக்க கூடாது. அந்த கோவத்துல தான் நீங்க கவிதாக்காவை அடிச்சிருக்கீங்க. இல்ல காவேரி, எதுவா இருந்தாலும் நான் அவசரப்பட்டு கவிதாவை அடிச்சிருக்க கூடாது. நான் அடிச்சது தப்புதான். மகா பாவம். அவ மேல எதுக்காக காஞ்சனாவும் கவிதாவும் இப்படி வன்மத்தை கொட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ நம்மள நம்பிதானே இந்த வீட்ல இருக்கா. அவ எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சு பேசிட்டா. அதுக்காக மனசாட்சி எல்லாம் அந்த பொண்ணு அடிச்சதும் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. என்னையும் மீறி எனக்குள்ள கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கவிதா அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். அண்ணி, நீங்க மகாவை கவிதாக்கா அடிச்சதும் கோவம் வந்து பத்ரகாளியாவே மாறிட்டீங்க. நான் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இந்த வீட்டுக்கு நீங்க வந்த நாள்ல இருந்து இப்படியெல்லாம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல அண்ணி. அண்ணி, நீங்க மகா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. மகா உங்க உயிரையே காப்பாத்திருக்கான். அவ ரொம்ப நல்லவ அண்ணி. நீங்க அவளை உங்க சொந்த பொண்ணாவே பாக்குறீங்க. அதனாலதான் கவிதாக்கா அவளை அடிச்சதும் உங்களால தாங்கிக்க முடியல. உண்மைதான் காவேரி. மகா இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பு நிஜம். அது இங்க இருக்க சிலருக்கு புரியாம இருக்கிறதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல. இப்படி இவங்கள மனசாட்சியே இல்லாம இப்படி காட்டு மிராடித்தனமா நடந்துக்க முடியுது. எப்படி அரைஞ்சிருக்காங்க பாரு. முதல்ல எங்க அம்மாவுக்கு தான் நீ எது பண்ணாலும் தப்பாவே தெரிஞ்சது. இப்போ கவிதா சித்தியும் அம்மா கூட சேர்ந்துகிட்டு உன் மேல காரணமே இல்லாம கோவப்படுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே எங்க அம்மா உன் விஷயத்துல ஏன் இப்படி இருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. இப்ப கவிதா சித்தியும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் நினைச்சு பார்க்க எனக்கு கோவமா வருது. ரொம்ப வலிக்குதா மகா? எனக்கு வலிக்கலக்கா. போய் சொல்லாத மகா. அவங்க உன்னை அரைஞ்ச சத்தம் என் காதுல அப்படி கேட்டுச்சு. அது எப்படி வலிக்காம இருக்கும்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உயிர் போற வழியாவே இருந்தாலும் நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சா நீ அது என்கிட்ட சொல்லவே மாட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா, கவிதாக்கா என்ன அரைஞ்சப்போ எனக்கு இருந்த வலியை விட அதை பார்த்த உங்களுக்கு அந்த வலி பெருசா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. கடவுளே, நிச்சயதார்த்தமே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனையா? காஞ்சனா அம்மா மனசுல அம்பிகா அம்மாவை பழி வாங்கணுங்கிற நினைப்பு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இது தெரியாத அம்பிகா அம்மாவும் திவ்யாக்கவும் தான் பாவம். என்ன பண்ண போறாங்களோ? போச்சு போச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்படி தனியா வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனே. அவங்க என்ன பாக்குற பார்வையே சரியில்லை. நம்ம இங்கே நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பேசாம இவங்க கிட்ட இருந்து நழுவிட வேண்டியதான்.
வாடி. மகா, விடிஞ்சா எனக்கும் திருவுக்கும் நிச்சயதார்த்தம். நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு திரு 2 பேரும் நிச்சயதார்த்தத்துக்கு மாத்திக்கிறதுக்கு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான். அது உன்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். எப்படி இருக்கு பார்த்து சொல்லு மகா. அக்கா அக்கா, இருங்க இருங்க இருங்க. நிச்சயத்துக்கு வாங்கின ரிங்கு கையை சுத்தமா தொடச்சிட்டு வாங்கிக்கிறேன். ம். மகா, என்ன இப்படி பாக்குற? நல்லா இருக்கா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? நல்லா இருக்காவா? உண்மையை சொல்லணும்னா இந்த ரிங்கு உங்கள மாதிரியே ரொம்ப அழகா இருக்குக்கா. ம். திவ்யா, திவ்யா, திவ்யா. எங்க போனா இவ? ஏய், திரு தான் கால் பண்றான். திவ்யா, எங்கெல்லாம் தேடுறது? எங்க இருக்க? ஓ, அப்போ சார் என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க இருக்க? நான் மொட்டை மாடியில. ஆ, அக்கா நான் போறேன், நீங்க பேசிட்டு வாங்க. ஏய் இரு, போகாத. ம். ஆ, என்ன சார் தூக்கம் வரலையா? ஆமா, நீ அங்கே இரு, நான் வரேன். ம், வா வா, ஐம் வெயிட்டிங். ஓகே. மகா, நீ என் கூட தான் இருக்கங்கிற விஷயத்த நான் திரு கிட்ட சொல்லல. தலைவன் நான் இங்கதான் தனியா இருக்கேன்னு சொல்லி செம்ம ரொமான்ஸ் மோட்ல ஆசையா வர போறாரு.